Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கானா வினோத் அவர்கள் பிறந்து வளர்ந்த இடத்துல தான் இருக்கோம். இங்கே நிறைய நினைவுகள் வந்து அவருக்கானது இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் கானா வினோத்தை பற்றி. அதை தாண்டி அவங்க அக்கா கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க வீட்டையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இங்கே இந்த மாதா கோயில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும். இங்கே இருக்கவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த மாதா கோயிலில் கிறிஸ்மஸ் நடக்கும்போது எப்போதுமே அதோடைய கேக் ஸ்பான்சர் வந்து கானா வினோத் அவர்கள் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சொன்னாங்க. அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கூடையுமே ரொம்ப சகஜமாக சந்தோஷமாக பழகிட்டு கூடிய ஒரு மனுஷன். இன்னொன்று இங்கே இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா முதல் ஆளாக வந்து நிற்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருப்பான். இந்த இடத்துல தான் வந்து எல்லாருமே உட்காந்து கானா பாடுறது, ஜாலியாக நைட்டு 12 மணி வரைக்கும் கானா பாடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இடம் தான் இந்த இடம். மெயினாக இந்த மாதா கோயில் தான் வந்து கானா வினோத் அவர்கள் வந்து எப்போதுமே ஏதாவது நல்லதோ இதாக இருந்தாலுமே அது எப்போதுமே இங்கே தான் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஒண்டியும் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க கானா வினோத் அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவர் உள்ளே போனதே இந்த கிறிஸ்மஸில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறதையுமே அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் என்ன அப்படின்னா கானா வினோத் அவர்கள் பிறந்து வளர்ந்து அவரோட வீட்டுக்கு தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் கானா வினோத் அவர்களோட வீடு. இந்த கட்டையிலேருந்து இந்த கட்டை முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் வீடு. உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, எவ்வளோ சந்தோஷங்கள் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்க போகிறோம். அதை தாண்டி கானா வினோத் அவர்களுடைய அக்கா கிட்டேயும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம்க்கா, எப்படி இருக்கீங்க? கானா வினோத் அண்ணன் பிக் பாஸில் அவருடைய பயணம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவர் பணப்பெட்டி எடுக்கும்போது உங்களுக்கு எப்படிக்கா இருந்துச்சு? பணம் பெட்டி எடுக்கும்போது கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவன் சொல்லும்போது அது கரெக்டானு தான் தோணுது. ஏன்னா அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, எனக்கு இந்த பணம் போதும்யா, நான் பட்ட கஷ்டத்துக்கும் எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கும் என் பிள்ளைய படிக்க வச்சிடலாம், என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சிடலாம், எனக்கு போதும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தாரு. நீங்கள் சொல்லுங்கக்கா. அது உண்மை தான்ப்பா. ஏன்னா அவன் எவ்வளோ சம்பாரிச்சான், அப்போலாம் அது சேர்த்து வைக்கல, அப்படி பணமுடைய அவனுக்கு அது தெரியல. எவ்வளோ சம்பாரிச்சான், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவ்வளவும் அவனுக்கு தெரியல. ஆனா இந்த பணம் தான் அவனுக்கு ஒரு பொக்கிஷமா தெரிஞ்சிருக்குது. அவனுக்கு அவன் சம்பாதிக்கும் போது அந்த பணமுடைய அருமை தெரியல. இங்க வந்து அந்த 60-90 நாள் அதை கஷ்டப்படும், அந்த பணமுடைய அருமை தெரிஞ்சு அந்த பணமா இப்பதான் அவன் மதிக்கிறான். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவரோட பயண வீடியோ பார்க்கும்போது மனுஷன் எவ்வளோ தூரம் சந்தோஷமா இருந்திருக்காரு, அவரு எவ்வளோ போட்டு வருத்திருக்காங்க உள்ள இருக்கவங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிக்கா இருந்துச்சு? உள்ள வந்து ரொம்ப வெளியில இருக்கும்போது ஒரு ஆக்டிவா இருந்தான், உள்ள ஒரு கட்டுப்பாடோட தான் அவன் இருந்திருக்கான். ஆனா அவன் இவ்வளவு நாள் இருந்தது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஏரியா மக்கள் என்னக்கா சொல்றாங்க? எல்லாமே சந்தோஷமா போடுறாங்க. வினோத் அண்ணன் எப்படி இருக்கிறாரு, இங்க ஆப்போசிட்டா இருப்பாரு அங்க. ஆனா வெளியில எப்படி இருக்கிறான்னா அங்கதான் உள்ள இருக்கிறான். ஆனா கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்காரு. ஓகே. ஏன்னா இடையில வந்து பார்வதி அவருக்கு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய சண்டையே ஏற்பட்டுச்சு. அப்பெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா இருக்கிறது 90 நாள், யாரையும் எடுத்துக்க கூடாது. சரி, அவன் நல்லா தான் ஆடினா, நல்லா பண்ணா, அவளுடைய நேரம் அதுமாரி ஆச்சு. இவனும் 2 பேரும் அவனு வெளியில் அனுப்பிட்டான்ட்டு அந்த கோவத்தில் கமருதீனை ரொம்ப க்ளோஸ். ஆமாம். ஏன்னா அவர் வெளில போகும்போது அழுதுட்டார், மனுஷன் உடஞ்சிட்டாரு. நட்புனா எந்த அளவுக்கு? இல்லை, நட்புனாலுமே எல்லாருக்கும் நல்லா தான் பழகுவான். அவங்ககிட்ட யார் நல்லா பாசமா பழகுறாங்களோ அந்த அளவுக்கு பாசமா இருப்பான்ப்பா. அவனை பத்தி யாரும் சொன்னது கிடையாது இன்ன வரைக்கும். யாரும் இன்னும் வினோத்தையும் தப்பானவன் இந்த இடத்துல யாரும் சொன்னதே கிடையாது. எல்லார்கிட்டயும் மனம் விட்டு தான் நல்லா தான் பேசுவான். இங்க நிறைய ஃப்ரெண்டு அவனுக்கு இங்கன்றது இல்ல, எங்க போனாலும் அவனுக்கு ஃப்ரெண்டு தான். நீங்களே பாத்துருப்பீங்க இந்த கச்சேரியில் இருக்கிறவங்க கானா இதுல. நீங்களே எவ்வளவு பேட்டி கொடுத்துறாங்க பாத்துக்கிறீங்களா? கரெக்ட். ஏன்னா இப்ப நான் வெளில பேசினேன்க்கா, வெளில இருக்கவங்க கூடிய அதை ஏரியால இருக்கவங்கள்ட்ட பேசினேன். கொரோனா டைமில் அத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள, அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இதுமாரி இங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு நான் படிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார்ல, அது உண்மை. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு. அதை தாண்டி தாங்கிட்ட இல்லைனாலுமே வேற ஒருத்தவங்க உதவி கேட்டால் வந்து பண்ணிடுவாரு. கண்டிப்பாப்பா. யார் கேட்டாலுமே அவன் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு அது கேட்டாங்களே இல்லையே நம்ம கிட்ட இல்லையே நான் நினைக்க மாட்டான். அந்த டைம்ல அதை ஒப்ப வச்சிருவான். அதெல்லாம் நம்ம சும்மா சொல்லக்கூடாது. பிள்ளைங்க எல்லாம் இங்க இருக்கிறவங்கள சொல்லியிருப்பாங்க அவனுக்கு. ஓகே. இப்ப நான் என்ன சொல்லக்கூடாது. இப்ப என்ன சொல்லுவாங்க, தம்பின்னு வாங்க.
என்ன தவிர வேற யார்கிட்ட கேட்டாலுமே அவனுடைய குணம் தெரியும். இல்லைன்னு சொன்னது கிடையாது. ஓகே. இங்க வந்தா கூட கச்சேரிக்கு போயிட்டு வந்தா கூட அம்மாட்ட காசு வச்சுட்டு தான் போவான். ஓகே. அதே போல இங்க இருந்து கச்சேரிக்கு போனாலும் இங்க காசு வச்சுட்டு தான் போவான். அதை வச்சுட்டு அவனுக்கு போகலன்னா அந்த கச்சேரியிலேயே அவனுக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு நாள் மிஸ் பண்ணா கூட மறுநாள் அதை வந்து என்கிட்ட வருத்தப்பட்டு சொல்லிட்டு எந்த டைம் வந்தாலும் வந்துட்டு தான் போவான், எந்த டைம் வந்து போயிட்டு தான் போவான், இங்க வராம போக மாட்டாங்க. சூப்பர்க்கா. அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. கண்டிப்பா. எனக்கு என்னன்னா அவன் வந்து இந்த டைம்ல எங்க அம்மா இல்லை, இப்போ என்ன 2 ட்ரிப்பு கூப்பிட்டாங்க அந்த இடத்துக்கு. வா அப்படின்னு கூப்பிட்டா, பாக்கியா கூப்பிட்டா, இல்லைம்மா நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு. நேற்றும் வாங்க போயிட்டு வரலான்னு, இல்லைம்மான்னு. நான் இல்லைன்ற நான் அவங்க கண்டு இருந்து அடிச்சியா எப்போ கொடைய கிடைய கட்டிட்டு செம்ம ஜாலியாகிட்டு இருப்பாங்க. எப்போ யாரை பார்க்குற மாதிரியே அம்மாவை பார்த்துருக்கலாம் விஜய் டிவியில். அந்த டைம்ல எனக்கு அவங்க தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆமாம், ஏன்னா அம்மா நீங்கள் இங்கே தாம்மா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்டேஜில் கண்டிப்பாக இந்த அவனுக்கு இப்போ வருத்தம் என்னன்னா எங்கள் அம்மா ஒரு ஜாலி டைப்பு. ஒரு பாட்டு போடக்கூடாது உடனே டான்ஸ் ஆடுவாங்க. இவன் உள்ள வந்து ஒரு பாட்டு போடக்கூடாது உடனே டான்ஸ் ஆடுவாங்க. அவங்கள தூக்கின்னு சுற்றுவான். அவங்க ரொம்ப பாசமாக இருப்பான் அவன் மேலே. இவ்வளோ ஒரு நிகழ்ச்சி கத்தி இவ்வளோ ஒரு மேடை கட்சி அம்மா இல்லையே, ரொம்ப வருத்தம் அவனுக்கு. அந்த வருத்தம் தான். ஆமாம், ஆனால் அம்மாவோட ஆசீர்வாதம் எப்போதுமே அவருக்கு இருக்கு. கண்டிப்பாப்பா. அவங்களுடைய ஆசீர்வாதம் கொடுத்து, தெய்வத்துங்களோட ஆசீர்வாதம் கொடுத்தா, மாதம் எல்லா மக்களுடைய ஆசீர்வாதம் தான் அந்த இடத்துல போயிட்டு அங்கே காலை வச்சுட்டு இந்த அளவுக்கு வெற்றியாக வந்துக்கிறோம். இது நாங்கள் வெற்றியாக தான் நினைக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. மக்கள் இத்தனை மக்களை சம்பாதிச்சிருக்காரு. அது உள்ளவே நிறைய பேர் வந்து விண்ணத்தை திட்டி இருப்பாங்க, அது கேம் ஆடுறவங்கள. ஆனா இன்னைக்கு எல்லா அந்த உள்ளவர மனசுல அவன் இடம் புடிச்சிட்டு வந்துட்டான். ஆமா ஆமா. அந்த வாட்டர் மேனே அழுதாரு. நம்மளுக்கு பணம் காசை விட ஒரு அன்பு தான்ப்பா நம்மளுக்கு முக்கியம். வெளியில வந்து அவன் சம்பாதிச்சிருவான். அது அவர் சொல்லியிருப்பாரு, அவரு போதும்டா இதுக்கப்புறம் நான் வெளில போய் கூட சம்பாதிச்சுப்பேன்டா அப்படின்னு சொல்லி. பணம் ஆசை கிடையாதுப்பா அவன்கிட்ட, பொருள் ஆசை கிடையாது. நல்லா இருக்கணும், 4 பேருக்கு செய்யணும். இந்த ஒரு குணம் தான் அவனை இந்த அளவுக்கு அவனை கொண்டு வந்து வச்சிருக்குது. ஆமா, ஏன்னா நாங்க நிறைய விஷயங்கள்ல வந்து பார்க்கும்போது இந்த மனுஷன் என்னப்பா வெறுப்பு சம்பாதிக்காம இருக்காரு ஐயா. வெறுப்பை சம்பாதிச்சிருவாங்க, ஆனா இந்த மனுஷன் வெறுப்பையே சம்பாதிக்கல. இத்தனை மனுஷங்க வந்து இவருக்காக, நான் ஒன்றும் இல்லைக்கா, சோஷியல் மீடியாவை எடுத்து பார்க்குறேன், இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்க்குறேன், அத்தனை பேர் அழுகுறாங்க. அத்தனை பேர் வந்து அண்ணா ஏன்னா எடுத்த வெளில நம்மளுக்கு தெரியும், உள்ள இருக்க அவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ சொன்னா இல்ல டிவில அப்ப புரிஞ்சுன்னு இருப்பாங்க. இப்போ பார்த்தா அவங்க மனம் விட்டு பேசிட்டானே. ஆமா, இதுக்கு இடையில வந்து அரோகரமா கொஞ்சம் குழப்பு இருக்கு. எப்படி? ஆனா இது 2 விதமா பாக்குறாங்கல்ல, என்ன அரோராவும் எடுக்கலாங்கிற மாதிரி இருந்தாங்க. அவளும் எதிர்பார்த்துக்கிறான். ஆனா எனக்கு என்னன்னா எடுக்கிறவானா பணம் பெட்டி என்னதான் இருந்திருக்கணும். உள்ள வந்து சாப்பிட்டு இருந்துவா டக்குன்னு வந்து எனக்கு அதுதான் எனக்கு. ஆனா இது அவனே சொல்றானப்பா, அதுவே நம்ம ஒன்னே பேச முடியாது. கண்டிப்பா அவன் மனசுல என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆமா, நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றான். ஆமா ஆமா, ஏன்னா என்ன வேணா நடக்கலாம் அந்த ஒரு வாரத்துல. மனசு குரங்கு தானே, என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் வினோதனும் பேசியிருந்தாங்க. இன்னொரு விஷயம், ஒரு 6 மாசம் இவங்களோட பேச்சை கேட்டேன், இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். இல்ல ரொம்ப இதுவா தான் பாருந்தா, அந்த பணமா ஒரு பணம்னா என்னன்னு தெரியாம இருந்தான். எனக்கு தனியா வீடு வேற போயிட்டேன்னா இப்போ அதுக்கு எல்லாம் வாடகை கட்டணும். ஆனா இன்னைக்கு அவ வந்து சொல்லி அவர் பொறுப்பா தான் இருக்கிறான். ஓகே ஓகே. பாக்கியா அக்கா ரொம்ப சப்போர்ட். சப்போர்ட். சூப்பர்க்கா. எனக்கு அண்ணன் இந்த வீட்டுல எத்தனை பாடல் இந்த வீட்டுல உருவாயிருக்கும் அண்ணனோட? இங்கதான் அதிகமா எழுதிருக்கிறான். இப்பதான் நாங்க போனா. ஆமா, இங்கதான் அதிகமா எழுதிக்கிறான். வெளியில மரம் இருக்குல்ல, ஆமா, அங்க உட்காந்து எழுதுவான். வெளியவே முக்காவாசி வருவங்கெல்லாம் வெளியவே இது பண்ணிட்டு போறாங்க. அம்மாவும் வெளியே எல்லாரும் கவனிப்பாங்க. ஓகே, எல்லாம் வந்து உள்ள உட்காருவாங்க. இப்படிதான், இதுதான் நம்மளுக்கு கோயிலே. ஓகே, சூப்பர். எனக்கு இந்த நிகழ்வுகள் எல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. இது அக்காவோ அண்ணனோ இருக்காரு, கல்யாணத்துக்கு கிஃப்ட் பண்ணது. சூப்பர். இங்க எத்தனை பேருக்கா நீங்க இருந்தீங்க? இருந்தாப்பா, அதான் வினோத், நான், செந்தில், கனகராஜ், காலண்டர். இது என்ன இந்த வருஷம் போட்டதா? ஓ சூப்பர். இது யாரு ரெடி பண்ணா? ஃப்ரெண்ட் ரெடி பண்ணது. அருமையா இருக்கே காலண்டர் பாருங்க. 2026 எனக்கு தெரிஞ்சு கானா வினோதனோட வருஷம். அதுலேருந்து தொடங்குது அவருடைய அடுத்த பயணங்கள் அப்படிங்கிற மாதிரி தான். நேத்துல இருந்து அவ்வளோ ஜனம் 10 மணிப்பா. லேடிஸுங்க ஓகே, அவ்வளோ இதுவாக வந்துக்கிறாங்க. திருநெல்வேலியிலேருந்து வந்தாங்க, அப்புறம் வேலூர்லேருந்து வந்தாங்க. எங்க ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாங்க அண்ணனை பார்க்கறதுக்கு. சொல்லுக்கா அப்படின்ட்டு. ஆஹா, அருமை. இன்னும் இங்கே வருவே இல்லை. எனக்கு பிள்ளைகளை பார்த்தாலுமே பாவம் ஆகுது. ஒருத்தர் நடனா டிவிலன்னா நான் இப்படிப்பா அப்படி நான் ரொம்ப பதட்டமா இருக்கிறேன்.
ஆனா கடவுள் வந்து அந்த கப்பை விட அந்த மக்கள் மனசுல அவன் இடம் பிடிச்சதுதான்ப்பா எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. கண்டிப்பாக்கா. அண்ணன் நீங்க சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த இடம் அவருக்கு கோயில் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம்தான். ஏன்னா இதுக்குள்ள எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ நினைவுகள் வந்து இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் அண்ணன் வாங்கினதாக்கா? ஆமாப்பா. இது என்னத்துக்காக? விஜய் டிவியில் கொடுத்ததா? ஓகே. அம்மாவோடைய புகைப்படம் எப்போ இந்த இடத்துல சொன்னீங்களா பணம் வச்சுட்டு போவார் அப்படின்னு சொல்லி, எப்போ கச்சேரி போனாலும். அண்ணன் வந்து இந்த பிக் பாஸ்ல நிறைய இடத்துல வந்து அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசியிருந்தாங்க. நீங்கள் சொல்லுங்கள் அண்ணன். அவர் தான் முக்கியம். ஏன்னா யார் வானான்வா இல்லை கண்டிப்பா வழிகாட்டி. ஆமாம் அவர் தான் தெய்வமே. கண்டிப்பா. ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தவர். அதை தாண்டி அண்ணன் அம்பேத்கர் அவர்களை உள்வாங்கினது எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்காரு? அதிகம் எல்லாரை விட முக்கியமான கடவுளே அவனுக்கு அம்பேத்கர் தான். ஓகே. மனசார அவரை பத்தி பேசாத நாள் இல்ல. அவர் புக்கும் நிறைய இருக்கு. ஓகே. எனக்கே அவரை பத்தி அவ்வளவா தெரியாது. நான் படிக்கும் போதெல்லாம் அவருடைய ஃப்ரெண்டு நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, சுரேந்திர அண்ணன். அவரு ஆரம்பத்துல வந்து இதை படிமா அப்படின்னு, அதை பத்தி தான் எனக்கும் இப்போ ஒரு அம்பேத்கர்னா என்ன அப்படின்னு எனக்கும் டைம் இருக்கும்போது அந்த புக்கெல்லாம் படிப்பேன். சூப்பர்க்கா. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்கா, என்னன்னா அண்ணனை வந்து ஒரு விஷயம் இவர் என்ன எல்லாத்தையும் கலாய்க்கிறாரு அப்படிங்கிற நீங்க சொல்லுங்கக்கா. அது ஒரு ஜாலி தானேப்பா. ஆமா. யாரும் அதாவது ஒரு விரோதமா ஒரு மனசு கஷ்டப்படுத்துற போல கலாச்சா பரவாயில்ல, அது ஒரு டைம் பாஸ், அது ஒரு கேம். ஆமாம். அப்புறம் இன்னொன்று பரவலாக இந்த சமயத்தில் வந்து அதிகமாக வந்து ஒரு ரீல் வந்து பரவுச்சு. என்ன அப்படின்னா, ரவுடி கானா யாரும் பாடக்கூடாது, பாடினா அந்த இடத்துல இருக்க நாங்கள் உங்களை ஒதுக்கி வச்சுருவோம், நீங்கள் இந்த இடத்துல பாட மாட்டேன்னு சொல்லுங்கள், கச்சேரி வேணான்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆமாம், எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரியான விஷயத்துக்கு அண்ணன் குரல் கொடுக்கறத பற்றி. அவங்க கூப்பிட்டாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வர சொல்லி, சரி பேசுறேன்னா வினோத்து தான் அதில் முக்கியமாக பேசுனா. அதில் நிறைய பேரும் உட்காந்துருப்பாங்க, நீங்களும் டிவியில் பார்த்துருப்பாங்க. பாடாதீங்க அந்த பாட்டை, மக்களுக்கு வந்து ஒரு நல்லதை சொல்லி பாடுங்க. ஏன்னா அந்த பாட்டு கேட்டு பசங்க திருந்துட்டோம், ஏன்னா இளைஞருங்க இதை நம்ம பாடியே அதை நம்ம இது பண்றது, அப்படி சம்பாதிக்க நமக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு வீட்டாண்ட வந்தா கூட அந்த மாதிரி பாட்டெல்லாம் எழுத மாட்டாங்க. புரியுது. ஒரு நல்லதா ஒரு நல்ல அர்த்தம் உள்ள பாட்டா அப்படிதான் அவன் எழுதி கொடுத்து அமைச்சிருக்கான். நல்ல கருத்து உள்ள பாடல்கள் மட்டும்தான். சூப்பர்க்கா. அண்ணன் இருந்தா இந்த ஏரியா எப்படிக்கா இருக்கும்? நல்லதான் இருக்கு. அது இது நல்ல ஒரு கலகலனான ஒரு ஊருப்பா இது. எங்க வீடு காலி பண்ணி போனோம், இங்க வந்து கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டு போனா தான் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஓகே. சாண்டி மாஸ்டர் இங்க இதோ இங்க தான் உட்கார்ந்திருப்பாரு. அதுல ஒரு கேம் ஒன்று பாத்திருப்பீங்களா? இதே பிட் பாக்ஸ் விஷயத்துல எங்க அம்மாட்ட பேசுற போல அது ஒரு வசனத்தை சொல்லி பேசுனா அம்மா பேசுவாங்க. அது அவன் இங்கதான் உட்காந்து இருப்பான். ரொம்ப ஃப்ரெண்டு, ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்டு. வருவாரு, படுப்பாரு, சாப்பிடுவாரு. என்ன வேணும்னா அம்மாவுக்கு பிளாக் காப்பின்னா பிளாக் காப்பி அம்மாவுக்கு தெரியாது. அது நம்மளுக்கு காப்பி போடுவாங்க. ஆனா பிளாக் காப்பி கிடைக்குமா அம்மா, காப்பி குடிக்கிறேன்னு கேட்கும் போது பிளாக் காப்பி கிடைக்கும். பிளாக் காப்பினா என்னப்பா, அது ஒண்ணு வந்து சீசன் இருப்பான். புரியுது. வா நீங்க போறீங்க கருப்பு காப்பி, அதாம்மா பிளாக் காப்பிடா. சரிப்பா அது ஒரு செகண்ட்ல போட்டுருவோம்ப்பா அப்படின்னா. வரோம் தம்பி, நானும் எங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டின்னு போவேன். அங்கேயும் உட்காருவான், நல்லா பேசுவான் சாண்டி. ஆமா. அவர் அங்கேயே நான் ஃப்ரெண்டு உண்மை நல்லா அழகாக பேசிக்கிட்டு ஜாலி பண்ணிட்டு தான் ஒரு சாங் ஆல்மா தான் டைம் பாஸ் பண்ணிட்டு தான் போவார் அவர். சூப்பர். ரொம்ப நன்றிக்கா, உங்களோட அழகான நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றிக்கா. இன்னும் நிறைய இடத்துக்கு வந்து அண்ணன் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு இருக்குது. ஒரு விமர்சகராக தாண்டி ஒரு ரசிகனாக மாறின ஒரு விஷயங்கள் வந்து அண்ணன்கிட்ட நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்கும்போது மனுஷன் ஜாலியாக இருக்காரியா, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்டேஜில் பேசும்போது அந்த பணம் என் குடும்பத்தோடைய வளர்ச்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய கஷ்டங்களும் கடனும். ஏன்னா ஒருத்தர் சொல்லி இஎம்ஐ கட்ட முடியாமல் நான் வந்திருக்கேன், நான் எங்கடா பிஆர் டீம்லாம் வைக்க போகிறேன், அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சாக்கா? ஆமாப்பா, கல்யாணம் பண்ணா எல்லாமே அவன் பண்ணான். கஷ்டம் இருந்தது தான் அவனுக்கு, ஏன்னா தனியாக போயிட்டான்ல. நான் அம்மா சாவு பார்த்துருப்பீங்க, அவ்வளோ கிராண்டா இருந்தான். அண்ணனு கல்யாணம் பண்ணான், எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டான் அவன். வந்துட்டு இப்போ இது ஒரு பொக்கிஷம் போல இது நம்மளுக்கு ஒரு பிட் பாக்ஸ். ஓகே புரியுதுக்கா. ரொம்ப நன்றிக்கா, ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கு. அண்ணனோட ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கக்கா? எல்லாருக்குமே அவங்க ரசிகர்களுக்கு, அவங்க தம்பிங்களுக்கு, அவங்க கானா குயிலர்களுக்கு, எங்க ஃபேமிலிகளுக்கு எல்லாருக்குமே நன்றி. சூப்பர்க்கா. ஏன்னா எல்லாமே தான் ஓட்டு போட்டு கொஞ்சமான ஓட்டு வாங்கல. அரக்கோணத்துல இருக்கிறாரு எங்க அண்ணன், அவங்க ஜிஹெச்ல வேலை செய்யறாங்க. அவங்க அண்ணி திருவத்தூர்ல, கொஞ்சமான ஊரை சொல்ல நான் விரும்பல, எக்கச்சக்க பேர். நாங்கள் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா போதும்,
அதை நான் மறந்துடும்னா இல்லையா அவங்க மறக்க மாட்டாங்க. சூப்பர்க்கா. போட்டேன்னா அது வரைக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க என் ஃப்ரெண்டுங்களும் சரி எல்லாமே. ஓகே. பல்லாவரத்து சும்மா சொல்ல பல்லாவரம் தான் போய் எனக்கு நிறைய ஃப்ரெண்டுங்க அதே போல் நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே அங்கே போயிருக்காங்க. எல்லாருமே நம்ம சார்பாக விண்ணத்துக்கு ஓட்டு போட்டதுக்கு எல்லாருக்குமே நன்றி. சூப்பர்க்கா, நன்றிக்கா. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.